வணக்கம். நான் ஜோசியர் ஹர்தாஸ் பாரதி பேசுகிறேன். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரியில் நான் ஜோசியராக இருக்கேன். இப்போ 6/3/2026 சனிப்பெயர்ச்சி ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய யூடியூப் சேனலில் கூட அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. பஞ்சாயத்தை போட்டிருக்காங்க. விஷயம் என்னன்னா, திருநள்ளாறுலேயே இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. திருநள்ளாறுலேயே பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா சனீஸ்வரனுடைய ஸ்தலங்களில் பிரதானமான ஸ்தலம் திருநள்ளாறு. அங்கேயே பார்த்தீங்கன்னாக்கா 6/3/2026 அன்னைக்கு தான் சனி பயிற்சி, 8/24 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு வகையில் உண்மைதானும் சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். இது எப்படி? ஒரு கேள்விக்கு எஸ்ஆர்னு ஒரு பதில் தான் வரணும். உண்மைன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும்னா எப்படின்னா, 2 பஞ்சாங்கம் பயன்படுத்துறாங்க. ஒன்று வாக்கியம், இன்னொன்று திருக்கணிதம். இந்த வாக்கிய பஞ்சாங்கம் பொறுத்த வரைக்கும் வாய் வழியா சொல்லி சித்தர்கள் யோகிகளும் மகான்களும் சொல்லி சொல்லி வந்த கணிதம் நாழிகை வினாடி கணக்கெல்லாம் அதில் தான் வந்துச்சு. நாழிகை வினாடி கணக்கெல்லாம் வந்துச்சு. இப்போ நாம மணி நிமிஷம் கணக்குக்கு மாறிட்டோம். முக்கியமான விஷயம் இப்போ நான் சொல்ல போறது, இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம்தான். என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். நான் ஃபாலோ பண்ற பஞ்சாங்கம் எதுனா திருக்கணிதம் தான். அழுத்த திருத்தமா சொல்றேன். நான் ஃபாலோ பண்ற பஞ்சாங்கம் திருக்கணிதம் தான். வாக்கிய பஞ்சாங்கத்தை நான் ஃபாலோ பண்றது இல்லை. ஆனா கோயில்ல வாக்கிய பஞ்சாங்கம் தான் சரின்னு சொல்றாங்களே அப்படின்றப்ப அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் தான். இருந்தாலும் அதை பத்தி நான் விளக்கம் தரேன். புதுமை புகுத்தின ஒத்துக்கிறாங்க. ஜோதிட துறையிலையோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஆன்மீக துறையிலையோ புதுமை புகுத்தின ஏத்துக்க மாட்டேன்றாங்க. அது ஏன் இது வரைக்கும் தெரியல. நல்லா கவனிங்க. விஞ்ஞானம்ன்றது ஜோதிடத்தோட கலந்தது தான் விஞ்ஞானம். விஞ்ஞானத்தை ஒத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்றப்போ, இப்போ விஞ்ஞானம்ன்றது ஒரு கண்டுபிடிப்புன்றது அதாவது மாறுதலுக்கு உட்பட்டது. நல்லா கவனிக்கணும். ஒருத்தர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாரு. கட்டத்து மேல இது சரியில்லை, தவறான கருத்துன்ட்டு இன்னொருத்தர் அதை கண்டுபிடிக்கிற வழக்கமும் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு ஒரு காலத்துல பூமி தட்டையா தான் இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. தட்டையா தான் இருக்கு. அதுக்கப்புறம் கோப்பர் நிக்காலஸ்ன்னு ஒருத்தர் தான் பூமி உருண்டையா இருக்குன்ற விஷயத்தையும் அவர் எடுத்துட்டு வந்தார். அப்போ தட்டையா இருக்குன்ற விஷயம் கண்டுபிடிச்சவரும் விஞ்ஞானி தான். ஆனா அது இல்ல, உருண்டையா இருக்குன்னு கண்டுபிடிச்சவரும் விஞ்ஞானி தான். அப்ப இதுவும் மாறுதலுக்கு உட்பட்டு இருக்கு. நடைமுறையில் எது ஒத்து வருதோ அதை ஃபாலோ பண்ணணுன்றது முக்கியமான விஷயம். விஞ்ஞானப்படி நாம சொல்லணும்னா சில கிரகங்கள் இப்போ மாறுபட்டு தான் இருக்கு. அதை வச்சு கணிக்கப்பட்டதான் திருக்கணிதம்னு பேரு. ஏன் மத்திய அரசே ஒரு பஞ்சாங்கம் வெளியிடுது. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஜோதிட துறையில் இருக்கிற ஜோசியருக்கே தெரியுமான்னு தெரியல. அந்த பஞ்சாங்கத்து பேர் ராஷ்டிரிய பஞ்சாங்கம்னு பேரு. திரும்பவும் சொல்ற, நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு ஒரு பஞ்சாங்கம் வெளியிடுது. இதுக்கு பேர் ராஷ்டிரிய பஞ்சாங்கம்னு பேர். இந்த பஞ்சாங்கம் நான் ஒரு முறை தான் வாங்கி பார்த்தேன், அது எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலான்ட்டு. எங்க கிடைக்கும் அப்படின்னா, நம்ம சென்னையில மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் எதிர்க்கு கிரீ ட்ரேடிங் இருக்கு. அங்க புக் ஸ்டால் இருக்கு. அங்க போய் ராஷ்டிரிய பஞ்சாங்கம்னு கேளுங்க. மத்திய அரசு முத்திரையோட, இந்த சிங்கம் தலை இருக்கு இல்லையா, இந்தியாவுடைய சிம்பிள், அந்த முத்திரையோட அந்த பஞ்சாங்கம் இன்னைக்கு வரைக்கும் வெளியிட்டு தான் இருக்காங்க. வருஷம் ஒண்ணுதான் இருக்குது. இதுக்கு பேர் ராஷ்டிரிய பஞ்சாங்கம்னு பேர். விஞ்ஞான முறைப்படி, அதாவது நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம், அதுக்கப்புறம் இஸ்ரோ விண்வெளி, நம்ம இந்தியாவில் இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையம், அந்த கோட்பாடு படி இந்தந்த கிரகம் இத்தனை பாகை, இத்தனை கலை, இத்தனை வகைகள் இருக்குது அப்படின்ற விஷயத்த அதெல்லாம் மென்ஷன் பண்ணி அந்த பஞ்சாங்கத்தை வெளியிடுறாங்க. அது பிரகாரம் கணிக்கப்பட்டதுதான் திருக்கணித பஞ்சாங்கம். இப்போ நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஏதோ குழப்பிட்ட மாதிரி நீங்க யோசிக்காதீங்க. நல்லா கவனிச்சு கேளுங்க, இது புரியும். மத்திய அரசு வெளியிடுற பஞ்சாங்கம் ராஷ்டிரிய பஞ்சாங்கம், அதிலே திருக்கணித பஞ்சாங்க முறையிலே எடுத்துட்டு வந்திருக்காங்க. பல மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன் காஞ்சி மகா பெரியவரே கூட புத்திசாலிங்க திருக்கணித பஞ்சாங்கம் மாறுவாங்கன்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எதுக்காக சொல்ல வரோம்னா, ஒரு காலத்துல ஒரு செல்போன் வச்சிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா அது பட்டன் செட்டு. நான் கூட அதில் பாம்பு கேம்லாம் விளையாடி இருக்கேன். அப்போ அது ஒரு நேரம்.
இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் செட்டு வந்துட்டேன். அந்த பட்டன் செட்டும் செல்ஃபோன் தான், இதுவும் செல்ஃபோன் தான். எங்க அப்பா இன்னும் அந்த பட்டன் சிஸ்டம் செல்ஃபோன் தான் வச்சுட்டு இருக்காரு. அவருக்கு அது போதும், அதுவே போதும். அதுக்கு மேல அவர் வந்து எக்ஸ்ட்ரா இதுல கத்துக்க வந்து ஆர்வம் இல்லை, இல்லாட்டி இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம நிறுத்திட்டார். எனக்கு இந்த போனே போதும், இதுல நான் டச் ஸ்கிரீன் எனக்கு செட் ஆகலன்ட்டு அவர் பழகிட்டு. ஏன்னா அவருக்கு இப்ப 80 வயசு. அதனால அவர் வந்து அந்த செட்டம் வந்து அந்த செல்போன் இப்போ போதும்ட்டார். அதுக்காக நான் அது செல்போன் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதுவும் செல்போன் தான். நான் கூட அந்த போன்ல இருந்து தான் நான் இதுக்கு வந்தேன். ஆரம்பத்துல வந்து நான் வந்து பட்டன் சிஸ்டம் தான் வச்சுட்டு இருந்தேன். அந்த அதுக்கு பேர் வாக்கிய பஞ்சாங்கம்னு வச்சுக்கோங்க. இது வந்து திருக்கணித பஞ்சாங்கம்னு வச்சுக்கோங்க. இதுல இப்ப நம்ம அட்வான்ஸா என்ன வேணா பார்க்க முடியுது. அதுல வந்து ஒரு லெவலுக்கு மேல போக முடியாது. இதுவும் சொல்லுதான். அப்போ வந்து வாக்கிய பஞ்சாங்கம் வந்து பழைய முறை, திருக்கணித பஞ்சாங்கம் திருத்தப்பட்ட முறையில எடுத்துட்டு வந்துட்டு இதுல விஞ்ஞான பூர்வமா இப்ப நாம நிரூபிக்கிறோம் இந்தந்த கிரகம் இங்க இருக்குன்றது. இன்னொரு சர்ச்சை இதுல இருக்கு. வாக்கியத்துல கிரக பயிற்சி வித்தியாசம் வருதுன்னா, இப்போ சமீபத்துல வரக்கூடிய கிரகணம், சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் கூட வித்தியாசம் வரணுமா இல்லையா? இந்த கேள்விக்கு வாக்கிய பஞ்சாங்கத்துல பயன்படுத்துறதுக்கு பதில் சொல்லட்டும். நல்லா கவனிங்க, நான் சொல்ற கேள்வி நியாயமான கேள்வியா கூட படும் உங்களுக்கு. கிரக பயிற்சியில வித்தியாசம் வருது. குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சியில வித்தியாசம் வருதுன்னா, ஏன் நட்சத்திரம் கூட வித்தியாசம் வருது, திதி கூட வித்தியாசம் வருதுன்னா, லக்னம் கூட வித்தியாசம் வருதுன்னா, கிரகணம் மட்டும் எப்படி திருக்கணித பஞ்சாயத்து என்ன டைம் இருக்கு அதே டைம் எடுத்து வாக்கியத்துல போட்டுக்கிறாங்க. திருக்கணித பஞ்சாங்கத்துல என்ன வந்து கிரகண நேரம் போடுறாங்களோ அதே கிரகண நேரம் வாக்கிய பஞ்சாயத்து போடுறாங்க. இப்ப இதெல்லாம் வித்தியாசம் வரப்ப அந்த கிரகண நேரத்துல வித்தியாசம் வரணுமா இல்லையா? அப்ப அது மட்டும் எப்படி ஒண்ணா வந்துருது? வாக்கிய திருக்கணிதம் ஒரே டைம்ல கிரகணம் பிடிக்குதுன்னு போடுறாங்க, இது வரைக்கும் தெரியல. இருந்தாலும் இப்ப சனி பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படின்ற விஷயத்த நாம வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி பேசுவோம், திருக்கணித பஞ்சாங்கப்படி பேசுவோம். ஆனா ரெண்டுமே பலன் ஒன்னாதான் வரும். எப்படின்னா, இப்போ வக்கரமாகி சனி பகவான் வந்து கும்பத்துல இருக்காருன்னா இப்ப சொல்லிட்டு இருக்காங்க திருக்கணிதப்படி. ஆனா வாக்கியத்துல அந்த வக்கர கதையெல்லாம் அவங்க வந்து எடுத்துக்கல. கும்பத்துக்குள்ளவே வக்கரமாகறான்னு எடுத்துக்கிறாங்க. ஆனா திருக்கணிதப்படி போன வருஷம் 2025 மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சியாகி மீனத்து போயிட்டு திருப்பி வந்து வக்கரமாகி கும்பத்து வந்தாரு. இது திருக்கணிதம். மீனத்துக்கு போயிட்டு அப்ப மீனத்து போனதால அது நாங்க சனி பயிற்சி எடுத்துக்கிட்டோம். 2025ஆம் வருஷம் 29 மார்ச்ல மீன ராசி போயிட்டார் சனி பகவான். போயிட்டு வக்கரமாய் திருப்பி பின்னோக்கி கும்பத்து வந்தாரு. ஆனா வாக்கிய பஞ்சாயத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா, கும்பத்துக்குள்ளவே வக்கரம் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி இதுக்குள்ளவே அவங்க வந்து வக்கரத்தை வச்சுக்கிட்டாங்க. அப்போ இதுதான் வித்தியாசம். விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் இந்த 6/3/2026 வரக்கூடிய சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி உண்மையில ஒரு பெரிய விமோச்சனம் வரப்போகுது அவங்களுக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் அர்த்தாஷ்டம ஸ்டடியில இருந்தாங்க. அர்த்தம்னா பாதி, அஷ்டமம்னா 8, 8ல் பாதி வந்து 4, 4வது வீட்டில் சனி இருந்தார். அப்போது 4ஆம் வீடு சுகஸ்தானம். 4ஆம் வீட்டில் சனி இருந்ததால் இவங்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுத்துருக்கோம். இவங்களால சொகுசாக இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு நெருக்கடியில் இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும். சொத்து சம்பந்த பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை இதெல்லாம் கொடுத்து வந்துருக்கும். இப்போ அந்த சனி பயிற்சியாகி 5ஆம் வீட்டுக்கு போயிருக்கார். இது ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து 5ஆம் இடம்ன்றது என்ன பார்த்தோம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், கௌரவ ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம், புகழ் ஸ்தானம்ட்டு. 4ஆம் இடத்ததிபதி 5க்கு போகிறதுன்றது ஒரு விசேஷமான இடம் தான் அது. எப்படின்னா, கேந்திராதிபதினு பேர். 1, 4, 7, 10 கேந்திரம் சொல்லுவோம். 1, 4, 7, 10 கூடிய கேந்திரம் திரிகோணம் 1, 5, 9 போகிறதுன்றது விசேஷம் தான். இப்போ விருச்சிக ராசிக்காரர் இவ்வளவு நாள் பட்ட துன்பகத்திலேருந்து இப்போ விமோச்சனம் வரப்போகுதுன்னு அர்த்தம். பெரிய விமோச்சனம் வரப்போகுது. இவங்களுக்கு சொல்லலாம் ஜாக்பாட்டுன்னு. ரிஷபராசி சொன்ன ஜாக்பாட்டு இங்கேயும் சொல்லிக்குவோம். ஏன்னா அவங்க வந்து விமோச்சனம் அடைய போகிறாங்க. சுகஸ்தானம் இப்போ வந்து நமக்கு வந்து நன்மையை செய்ய போகுது. இது ரொம்ப நல்ல விஷயம்தான். இது வந்து நமக்கு வந்து சுகஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறப்போ புகழ், கீர்த்தி, கௌரவம் 5ஆம் இடத்துக்கு உண்டான விஷயம் வரப்போகுது. குலதெய்வ ஆசீர்வாதத்தெல்லாம் இவங்க இன்னைக்கு வந்து வாங்க போகிறாங்க. பித்திருக்கள் வழிபாடு பண்ணுறது மூலம் பித்திருக்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏன்னா சனியே பித்திருக்காரகன் பித்திரு ஸ்தானத்தை போய் உட்கார்றாருன்னு அர்த்தம். இது வந்து நன்மை செய்யக்கூடிய இடமா தான் அமையும் விருச்சிக ராசிக்கு 5ஆம் வீட்டுக்கு போயிருக்கார். அப்படியே பார்த்தீங்கன்னா ராசிக்கு 5லேருந்து 7வது வீட்டை பார்ப்பாங்க. இப்போ 7வது வீடுலேருந்து ரிஷபத்தை பார்க்குறாரு. விருச்சிக ராசி 7வது ரிஷபத்தை சனி 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு.
அப்போ இந்த இடம் 7ஆம் இடம் வந்து திருமணத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். யாரெல்லாம் ரொம்ப நாள் திருமணம் தடையாதுச்சு அதெல்லாம் இப்போ நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வரது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி 5ல் உட்கார்ந்த கிரகம் 7ஆம் இடத்தை பார்த்தாக்கா காதல் வயப்படக்கூடிய ஸ்தானங்கள் இது. இந்த மாதிரி லவ் மேரேஜ் ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டு இருக்கோம், வீட்டில் ஒத்துக்கலை, தகராறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது பொண்ணு வீட்டில் ஒத்துக்கினா என் வீட்டில் ஒத்துக்கலை, என் வீட்டில் ஒத்துக்கினா பொண்ணு வீட்டில் ஒத்துக்கலைன்ற மாதிரி இருக்கிறவங்களாம் இப்போ 2 பேர் வீட்லேயும் பச்சை கொடி காட்டுருவாங்க. சொல்லுவாங்க இல்லையா, எங்கள் கல்யாணம் பார்த்தா லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ்னுவாங்க. அந்த மாதிரி காதலித்து வீட்டில் ஒத்துக்கிட்டு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும். வீட்டில் சம்மதம் கொடுத்துருவாங்க. இப்போ லவ் பண்ணிங்கிற ரொம்ப நாள் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், வீட்டில் ஒத்துக்கவே இல்லை, தகராறு பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்றவங்களாம் இப்போ வந்து பச்சை கொடி காட்டுருவாங்க. பெரியவங்களே முன்னே நின்று உங்களை காதலை ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இப்போ வரும். விருச்சிக ராசி இது ஒரு பெரிய விஷயம் தானே அவங்களுக்கு, ரொம்ப நாளாக காத்திருந்தாங்க இல்லையா இது. அதே மாதிரி நல்ல முறையில் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் வரும். சனி 7வது வீட்டை பார்த்தா திருமணம் அமையுமான்ற கேள்வி வரும். கண்டிப்பாக அமையும். லேட்டாக கொடுத்தாலும் ஒரு லேட்டஸ்ட்டாக தருவாராம். ஏன்னா 5ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாருன்னு இது எடுத்துக்கணும். சனி ஜாதகப்படி 7ல் உட்காந்தா லேட் மேரேஜ், 7ஆம் இடத்தை பார்த்தாவே சனி வந்து லேட்டாக தான் கொடுப்பாருன்றது. அப்புறம் லேட்டாக அமைஞ்சாலும் லேட்டஸ்ட்டாக கொடுப்பாருன்னு ஒரு பழமொழி வரும். அந்த மாதிரி இந்த சனி வந்து பதவி, புகழ், கீர்த்தி, கௌரவம் ஸ்தானத்தில் இருந்து மனைவி ஸ்தானத்தை பார்க்குறப்போ நல்ல இடத்துல மனைவி கொடுப்பாரு. இப்போ வரக்கூடிய வரன்கள் செட் ஆச்சுன்னா இவங்களுக்கு வந்து கௌரவம், கீர்த்தி, புகழ் கிடைக்கிறது மூலியமாக மாமியார் சொத்தெல்லாம் வரும், மாமனார் சொத்தெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இப்போ இந்த டைமில் வரது வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2மே பொண்ணு அவங்களுக்கு. அவர் வந்து 2 மாப்பிள்ளைக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. கடைசி காலம் அவருக்கு வந்து தெரியுது, இன்னும் நாம் வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே யாருக்கும் தொந்தரவு கொடுக்க வேணான்ட்டு அவருடைய சொத்தை 2 பங்காக பிரித்து 2 மாப்பிள்ளைக்கு கொடுத்தார். அதில் இந்த விருச்சிக ராசிக்கார் ஒருத்தர், நம்மால் ஒருத்தர், அவருக்கு வீடு இருக்கிற பக்கம் வந்து இவருக்கு வந்துச்சு. இன்னொருத்தருக்கு வந்து ஏன்னா அந்த இடத்துக்கு ஒரு 2 பக்கம் தெரு, பாதி வீடு கட்டாங்க, பாதி காலியாக வச்சுருந்தாங்க. காலியாக வச்சுருந்தது மேலாண்ட பக்கம் மாப்பிள்ளை, இப்போ பெரிய மாப்பிள்ளை போகணுன்ட்டு அவர் மேலாண்ட பக்கம் காலியாக கொடுத்துட்டாங்க. இவர் வீடு இருக்கிறதே கொடுத்துட்டாங்க. இவர் என்ன பண்ணாருன்னா, இவ்வளோ நாள் வாடகை வீட்டில் தான் இருந்தார். வீடு வந்ததுக்கப்புறம் இப்போ சொந்த வீட்டில் இருக்கார், மாமியார் வீட்டில் மாமனார் வீட்டில் இருக்கார். எப்படி வந்துச்சு பாருங்கள், ₹1 செலவு இல்லாமல் சொந்த வீட்டை அனுபவிக்கிறார். இப்படி ஒரு வாய்ப்புகள்லாம் வரது வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இதே விருச்சிக ராசிக்காருக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அவர் 5லேருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. 11ஆம் இடம் லாபஸ்தானம் பேர் வந்ததுக்கப்புறம் இது மூலிமா வரக்கூடிய லாபங்கள்லாம் வரதான் செய்யும். மனைவி மூலிமா ஒரு சொத்து வருது, மாமனார் சொத்து வருதுன்னா அது லாபம் தானே. ₹1 செலவே இல்லாமல் ரிஜிஸ்ட்ரி செலவு கூட நம்ம ஆளுக்கு இல்லை, இப்படி வந்துடும். அப்போ லாபஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதான் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கும். 5ஆம் இடம் பதவி, புகழ், கீர்த்தி வரணும்னு இருந்தால் மனைவி மூலிமா வந்துடும். மனைவி மூலிமா சொத்து வருது, அது லாபமாக தானே அமையும். அப்போ லாபஸ்தானம் தொடர்பு வந்துடும். லாபஸ்தானத்தில் அவர் பார்க்குறதுனால செய்கிற தொழிலை முன்னேற்றம் கொடுக்கும், லாபகரமாக இருக்கும். மறைமுக சொத்துக்கள் வரும், செலவே எல்லாம் சொத்து வர்றதுன்றது இந்த டைமில் வரும். காதல் கைகூடும், நல்ல விஷயந்தான் இதெல்லாம். அப்போது நம்ம விருச்சிக ராசிக்காருக்கு நல்லா இருக்குது. உடல் நோய் தீரும், மருத்துவ செலவும் குறைஞ்சிரும். நல்ல விஷயந்தான்.